நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. எங்கோ நான் வாழ்ந்தேன், அறியாமல் அலைந்தேன், என் நேசர் தேடி வந்தீர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய இரட்சகரும் மீட்பருமாய் இருக்கின்ற இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணை இல்லாத நாமத்தினாலே ஜாஸ்வா டிவி நேயர்கள் அனைவருக்கும், அருமையான ஜாஸ்வா டிவியை நடத்துகின்ற குடும்பத்தார் அனைவருக்கும், என்னுடைய அருமையான அண்ணன் தர்மராஜ் ஐயா அவர்களுக்கும் வாழ்த்துதலையும் அன்பையும் தேவ சமூகத்திலிருந்து கொண்டு வருகிறேன். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். அற்புதமாக இந்த சுரண்டை பட்டணத்திலே மிகவும் அருமையாக இந்த ஜாஸ்வா டிவியை ஒளிபரப்பு செய்து வருகிறார்கள். இது ஆண்டவரால் ஏற்படுத்தப்பட்ட ஒரு டிவி. இது உலகமெங்கும் ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு செல்கின்றது. வடகாற்று மழையை கொண்டு வருவதைப் போல என் தெய்வம் அதற்குண்டான பலனை எல்லாம் அவர்களுக்கு தருவார்களாக. டிவி எல்லைகள் இன்னும் விரிவாவதாக. கர்த்தர் அவர்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. பின்னக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்பூராவை போல என் மேல் வந்த மர்ந்திடும். விண்ணக காற்றே நீர் என்னை நோக்கி வீசிடும், வெண்பூராவை போல என் மேல் வந்த மர்ந்திடும். சலத்தின் மேல் அசைவாடின தூயதேவாவியே, பலத்தின் மேல் பலனடைய என் மேல் அசைவாடுமே. விண்ணக காற்றெனிர் என்னை நோக்கி வீசிடும், வெண்பூராவை போல என் மேல் வந்த மர்ந்திடும். அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே, அக்கினி ரதத்தின் மேல் என்னை கொண்டு செல்லுமே. பரலோக தூதரோடு ஆராதிக்க செய்யுமே. நன்றி தகப்பனே, உம்முடைய பிரசன்னத்திற்காக உமக்கு கோடான கோடி சோத்திரமையா, சோத்திரமையா, சோத்திரமையா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட இந்த டிவி வழியாக உங்களை காண்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தரை துதிக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது. முதலாவதாக நான் என்னை பற்றி ஒரு சின்ன அறிமுகத்தை செய்ய விரும்புகிறேன். இயேசு தொடுகிறார் உலக அப்போஸ்தல எழுப்புதல் ஊழியங்கள் என்கிற ஒரு ஊழியத்தை ஆண்டவர்களுக்கு கொடுத்தார். இதை குறுக்கல்பட்டி கிராமத்திலே நாங்கள் ஆரம்பித்து ஆண்டவருடைய கிருபையினாலே 23 வருட காலமாக நாங்கள் இதை நடத்தி வருகிறோம். கிராமமாக பட்டி தொட்டி நாங்கள் போகாத இடமே இல்லை. அங்கங்கே போய் கன்வென்ஷனை கூட்டங்களை நடத்துகிறோம். சுவிசேஷத்தை அறிவித்து வருகிறோம். இவ்வளோ நாளும் சுவிசேஷத்தை அறிவித்து கொண்டு வந்தோம். இப்போது ஒரு ஆராதனை பெருவிழாவாக போகின்ற இடத்திலெல்லாம் பண்டிகையை கொண்டாடுவது போல இப்பொழுது நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் சொன்னார், சுவிசேஷம் எல்லா இடத்துலையும் அறிவிக்கப்பட்ட ஆயிடுச்சுடா. காற்று போகாத இடத்துல கூட சுவிசேஷம் போய்விட்டது. இன்றைக்கி அந்தோமான் நிக்கோபார் தீவில் போய் டிவி ஆன் பண்ணால் உடனே உள்ளேருந்து மோகன் சின்ன அருமையாக வந்துடுவார். நான் ஆண்டவர் இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று சொல்லிக்கொண்டே வெளியே வந்து விடுவார். அந்த அளவுக்கு இன்றைக்கு டெக்னாலஜி பெரிய அளவிலே பெருகியிருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை உலகம் முழுவதும் போய் ஆகிவிட்டது. இப்போது தேவையெல்லாம் பரலோகத்தை பூமிக்கு கொண்டு வர வேண்டும்.
ஆண்டோடைய பிரசன்னத்தை பூமிக்கு கொண்டு வர வேண்டும். வேதம் சொல்லுகிறது, அநேகருடைய சோத்திரத்தினாலே கிருபை பெருகும் பெருகும். சோத்திரம் பண்ண 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 கிருபை பெருகும். கிருபை பெருக பெருக பாவம் மாறும், சாபம் மாறும், கட்டுகள் மாறும், கவலைகள் மாறும், துக்கம் மாறும், துயரம் மாறும். துதிக்க துதிக்க ஆராதிக்க ஆராதிக்க அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். அதனால் போகிற இடங்களிலெல்லாம் நாங்கள் ஆராதனை பெருவிழாவை நடத்துகிறோம். ஆராதனை என்றால் என்ன? ஆராதனை என்றால் என்ன? ஆண்டவர் மேலே வைத்திருக்கிற அன்பை வெளிப்படுத்துகிறது தான் ஆராதனை. நம்ம ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த ஜனத்தை நான் எனக்கென்று ஏற்படுத்தினேன், இவர்கள் என்னுடைய துதியை சொல்லிக்கொண்டு வருவார்கள். இவர்கள் என்னுடைய பிள்ளைகள், இவர்களை எனக்கென்று ஏற்படுத்தி இருக்கிறேன், இவர்கள் என்னுடைய துதியை சொல்லிக்கொண்டு வருவார்கள். இவர்கள் துதிப்பார்கள் என்றால் அது என்னை மட்டும்தான். இவர்கள் ஆராதிப்பார்கள் என்றால் அது என்னை மட்டும்தான். இவர்கள் மகிமைப்படுத்துவார்கள் என்றால் அது என்னை மட்டும்தான். இவர்கள் காணிக்கை கொடுப்பார்கள் என்றால் அது எனக்கு மட்டும்தான். இவர்கள் என்னுடைய பிள்ளைகள், இவர்கள் என்னுடைய நாமம் தரிக்கப்பட்டவர்கள், இவர்கள் என்னுடைய துதியை சொல்லிக்கொண்டு வருவார்கள் என்று ஆண்டவர் சந்தோஷத்தோடு எழுதி வைத்திருக்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, வேதம் சொல்லுகிறது, கட்டளைகளிலெல்லாம் பிரதான கட்டளை என்னவென்றால், நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்திலே முழு பலத்தோடும் முழு ஆத்துமாவோடும் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. அன்பு, அன்புதான் ஆராதனை, அன்புதான் துதி. நம்ம ஆண்டவர் மேலே வச்சிருக்கிற அன்பை வெளிப்படுத்துறதுக்கு பேர் தான் துதி. அதான் ஆண்டவர் சொன்னார், உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நன்மைகளாலே நிரப்புவேன். வாயை திற, வாயை திற, உதடுகளின் கனியாகிய சோத்திர பலியை செலுத்தும்படிக்கு உன் வாயை விரிவாய் திற. உன் வாயை திறன்னு அருமையாக சொல்லியிருக்கார் பாருங்க. கண்ணை திற, காற்றை திற, பர்ஸை திற, பீரோவை திற, ஹேண்ட்பேக்கை திற, இப்படியெல்லாம் ஆண்டவர் சொல்லலை. வாயை திற, என்னை துதிக்கும்படி ஆராதிக்கும்படி உன் வாயை திற, அதை நான் நன்மைகளாலே நிரப்புவேன் என்று ஆண்டவர் சொன்னார். பாருங்க, நம்மகிட்ட ஆண்டவர் வெள்ளியவோ பொன்னவோ தங்கத்தையோ வைரத்தையோ கேட்கல. உன் அன்பை கொடுப்பா, உன் வாயை திறந்து உதடுகளின் சோத்திர பலியாகிய கனியை எனக்கு கொடு என்று ஆண்டவர் கேட்கிறார். இந்த சத்தத்தை கேட்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, நீ ஆராதிக்க ஆராதிக்க உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் வரும். நீங்கள் ஆண்டவர் மேலே வச்சுருக்கிற அன்பை வெளிப்படுத்த வெளிப்படுத்த ஒரு பெரிய மாற்றம் வரும். பாருங்கள், வேதத்திலே சகைவு என்ற ஒரு மனிதன் இருந்தான். அவன் ரொம்ப குள்ளமானவன். ஆண்டவர் இயேசு அவனுடைய ஊருக்கு வந்தார். அப்போது இயேசுவை பார்க்கும்படி அவன் போகிறான். அங்கே ஏராளமான கூட்டம். அவன் குள்ளனாக இருந்தபடினாலே அவன் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்க்குறான். ஆனால் இயேசுவை பார்க்க முடியலை. அவன் எவ்வளவோ முயற்சி பண்ணுறான், அப்படி போகிறான் இப்படி போகிறான், எக்கி பார்க்குறான், என்னென்னமோ செஞ்சு பார்க்குறான், முடியலை. அவன் குள்ளனாக இருந்தபடினாலே இயேசுவை பார்க்க முடியலை. உடனே அவன் சரி ஏசப்பாவை பார்க்க முடியலை, பரவாயில்ல, நம்ம அடுத்து இன்னொரு தடவை அவர் வரும்போது பார்த்து கொள்ளலாம் என்று சொல்லிவிட்டு அவன் போகவில்லை. நான் எப்படியாவது பார்த்தே தீருவேன், அவரை பார்க்காமல் நான் போக மாட்டேன் என்று அவன் ஒரு வைராக்கியத்தோடு அந்த தெருவுக்கு முன்னாடி போனான். போய் அங்கே இருக்கிற ஒரு காட்டத்தி மரத்திலே ஏறினான் என்று வேதம் சொல்லுகிறது. காட்டத்தி மரம்னா பெரிய மரம். அவன் மரம் ஏறுறவன் கிடையாது, அவன் ஒரு விவசாயி கிடையாது, அவன் வட்டி வசூலிக்கிறவன், பிஸ்னஸ் பண்ணுறவன். பணத்தை எண்ணத்தான் அவனுக்கு தெரியும், பணத்தை எண்ணத்தான் தெரியும், வட்டி வாங்கத்தான் தெரியும். மீட்ரு வட்டினா என்னது, கந்து வட்டினா என்னது, டெய்லி வட்டினா என்னது, மாத வட்டி என்னங்கிறதான் அவனுக்கு தெரியும். பணத்தை எண்ணத்தான் அவனுக்கு தெரியுமே தவிர அவனுக்கு மரம் ஏற தெரியாது. ஆனாலும் பாருங்கள், இயேசுவை பார்க்க வேண்டும் என்கிற வைராக்கியத்தோடு அவன் மரத்தில் ஏறுகிறான். ஒரு பெரிய மனுஷன் மரத்தில் ஏறினா பாருங்கள், நிறைய பேர் பார்த்துருப்பாங்க, வேடிக்கை பார்த்துருப்பாங்க, என்னடா இவன் மரத்தில் போய் ஏறானேன்னு. சிறுவர்கள், குழந்தைகள், தாய்மார்கள், பெரியோர்கள் எல்லாருமே அதை பார்க்குறாங்க. ஆனால் அதெல்லாம் அவன் பொருட்படுத்தவில்லை. யார் என்ன நினைத்தால் என்ன, யார் என்ன பேசுனா நமக்கு என்ன, நான் இயேசுவை பார்த்தே தீர வேண்டும், நான் இயேசுவை பார்த்தே தீர வேண்டும் என்ற வைராக்கியத்தோடு அவன் மரத்தின் மேலே ஏறுகிறான். கையில் கிழிச்சிருக்கும்,
நெஞ்சில் சட்டை கிழிஞ்சிருக்கும், ஒருவேளை கீழே விழுந்துட்டா என்ன செய்ய, கை கால் உடஞ்சிருமே, அதை பற்றியெல்லாம் அவன் கவலைப்படவில்லை. அவன் ரொம்ப பிரயாசப்பட்டு கஷ்டப்பட்டு மரத்தின் மேலே ஏறுகிறான். அவனுக்கு நிறைய வேலை இருக்குது. அவன் நிறைய பணத்தை வசூல் பண்ணணும், வட்டியை வசூல் பண்ணணும், அவன் போய் நிறைய சம்பாதிக்கணும், அவனுக்கு நிறைய வேலை இருக்கிறது. அதை பற்றியெல்லாம் அவனுக்கு கவலைப்படவில்லை. அவன் எதையுமே பெருசாக நினைக்கவில்லை. இன்றைக்கு நான் என் இயேசுவை பார்க்காமல் வீட்டிற்கு போக மாட்டேன். அவனுடைய இருதயத்தில் இருந்த எண்ணமெல்லாம் அது மட்டும்தான். பாருங்கள், மரத்தின் மேலே ஏறிட்டான். ஏறி ஒரு குரங்கு மாதிரி மேலே போய் ஒரு கொப்பில் போய் படுத்து கிடக்கிறான். இயேசு எப்படியாவது இந்த வழியாக வருவார், அவரை நான் பார்ப்பேன், அவரை நான் பார்த்தே தீருவேன். அவனுடைய ஆசையெல்லாம் அவரை பார்த்துட்டா போதும். அவர்கிட்ட ஜெபிக்கணும்னு அவன் நினைக்கல. அவர்கிட்ட ஏதாவது ஆண்டவரே என் வியாபாரத்தை ஆசீர்வதியும், இன்னும் எனக்கு நிறையா வட்டி வியாபாரம் நடக்கட்டும், பணம் நிறையா வரட்டும்னு ஜெபிக்கிறதுக்காக அவன் போகலை, ஆசீர்வாதத்துக்காக அவன் போகலை. அவர் முகத்தை அவன் பார்க்கணும், அதுதான் அவனுடைய ஆசை. என கண்பானவர்களே, அவனை பாருங்கள், அந்த மரத்தின் மேலே தொங்கி கொண்டிருக்கிறான். இயேசு அந்த வழியாக வந்தார். ஒருவேளை எவ்வளோ நேரம் ஆச்சுங்கிறது தெரியல, ரொம்ப நேரம் ஆயிருக்கலாம். ஆனால் அவன் அந்த இடத்தை விட்டு அசையவே இல்லை. இயேசு வந்தார், அந்த வழியாக இயேசு வந்தார். வந்த உடனே பாருங்கள், இவன் ஆண்டவரேன்னு இவன் குரல் கொடுக்கவும் இல்லை, இவன் கையசைக்கவும் இல்லை, அவரை பார்த்து கொண்டே இருந்தான். அவருடைய முகத்தை பார்த்தான், அவருடைய கண்களை பார்த்தான், அவர் நடந்து வருகிறதை பார்த்தான், அவர் பேசுகிறதை பார்த்தான், அவர் சிரிக்கிறதை பார்த்தான். அவர் அங்கே அவர் நடந்து வர்ற ஸ்டைலை பார்க்குறான், அவருடைய உடையை பார்க்குறான், நடையை பார்க்குறான். அவனுக்கு சந்தோஷம் தாங்கவில்லை. அவன் பார்த்து கொண்டே இருந்தான். ஆண்டவரே, நான் ஒருத்தன் இங்கே இருக்கேன், எனக்கு அதை தாரும் இதை தாரும் அவன் கேட்கல. அவனுடைய ஆசையெல்லாம் அவருடைய முகத்தை பார்த்தால் போதும். அன்பு அன்பு அன்பு. இந்த சத்தத்தை கேட்கிற எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, ஆண்டவர் அன்பை விரும்புகிற தேவன், அவர் அன்பை மதிக்கிற தேவன், அவர் அன்புக்கு பதிலாக திரும்ப அன்பு செலுத்துகிற தேவன். இயேசு பாருங்கள், அந்த இடத்திலே வந்தார், அங்கே வந்து நின்றார். வேதம் சொல்லுகிறது, இயேசு அங்கே வந்து நின்றார். கரெக்டாக அங்கே வந்து நின்றுட்டார். நின்றுட்டு மேலே ஒருத்தன் தொங்குறான். அவன் யாருன்னு கேட்கல, அவன் பேர் என்னன்னு கேட்கல. அவரே பாருங்கள், அவரே சொல்லுகிறார், சகைவே இறங்கி வா. இந்த சத்தத்தை கேட்கிற அருமையான சகோதரனே சகோதரியே, நீ ஆண்டவர் மேலே அன்பு செலுத்துவாயானால், உன் வீட்டில் ஒரு துதி பலிபீடத்தை நீ கட்டுவாயானால், என் ஆண்டவர் உன் பேரை சொல்லி அழைப்பார். சகைவின் பேரை சொல்லி அழைத்தார். சகைவே வா, இறங்கி வா, இறங்கி வா, நீ எனக்கு பிரியமானவன், இன்றைக்கு நான் உன் வீட்டிலே தங்க வேண்டும் என்று சொன்னார். அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியவில்லை. எனக்கு அன்பானவர்களே, எல்லாரும் சொல்கிறாங்க, ஐயோ இவன் பாவியான மனுஷன், பாவியான மனுஷன், இவன் பாவியான மனுஷன், இவன் வீட்டுக்கு போய் ஆண்டவர் போகிறாரே என்று சொன்னார்கள். ஆண்டவர் இருதயத்திலே நினைத்து கொண்டார், அவன் பாவியான மனுஷன் உண்மைதான்ப்பா, நீ யார், உன்கிட்ட பாவம் இல்லையா, உன்கிட்ட பாவம் இல்லையா? அவன்கிட்ட பாவம் இருக்கு, உண்மைதான், அவன்கிட்ட பாவமும் இருக்கிறது, என் மேலே அவனுக்கு அன்பும் இருக்கிறது. உன்கிட்ட வெறும் பாவம் மட்டும்தான் இருக்கிறது, என் மேலே அன்பு இல்லை, அதனால் அவன் வீட்டுக்கு தான் போவேன், உன் வீட்டுக்கு வரமாட்டேன் என்று சொல்லி என் தெய்வம் இருதயத்தில் நினைத்து கொண்டு அவனோடு கூட போனார். என கண்பானவர்களே, பாருங்கள், நீ அன்பு செலுத்தினால் இன்றைக்கு இந்த சத்தத்தை கேட்கிற சகோதரனே சகோதரியே, இயேசுவே உமக்கு சோத்திரம் என்று நீ வாயை திறந்து சொல்வாயானால் என் தேவன் உன் கூட உன் வீட்டிற்கு வருவார். அவன் கூட போனார். உன் வீடு எங்கே இருக்குது, எவ்வளோ தூரம், எந்த ஊர் எங்கே இருக்குப்பான்னு கேட்கல. எவ்வளோ தூரம் ஆனாலும் பரவாயில்லை, ஊரெல்லாம் பாவி என்று சொல்லுகிறது, அதை பற்றி என் தெய்வம் கவலைப்படவில்லை. போ சகைவே, எழுந்து வா, இறங்கி வா, நீ முன்னாடி போ, உன் பின்னே நான் வந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லி என் ஆண்டவர் அவனோடு கூட சென்றார். எனக்கு அன்பானவர்களே, அந்த வீட்டிற்குள்ளே போன உடனே பாருங்கள், அவன் செய்த காரியத்தை. அவன் ஆண்டவர் மேலே வச்ச அன்பை வெளிப்படுத்தினான். எங்கள் ஆண்டவர் என் வீட்டுக்கு வந்துட்டார், என் இயேசு என் வீட்டுக்கு வந்துட்டார். அவனுக்கு சந்தோஷம் தாங்க முடியலை. பாருங்கள், உடனே அவரை எப்படியாவது சந்தோஷப்படுத்தணும், அதுக்கு என்ன வழி என்று நினைத்தான். உடனே அவன் சொல்ல ஆரம்பித்தான், ஆண்டவரே, நான் யாரிடத்திலாவது அநியாயமாய் வட்டி வாங்கியிருந்தால் அதை நாளத்தனையாக திரும்ப கொடுத்து விடுகிறேன். யாருக்காவது ஆண்டவரே அநியாயமாக வாங்கியிருந்தா 4 மடங்கு திரும்ப கொடுத்துருதேன்ப்பா. அது மட்டுமல்ல, என்னுடைய சொத்திலே சரி பாதியை ஏழைகளுக்கு கொடுத்து விடுகிறேன் என்று சொன்னான். உடனே என் இயேசு சந்தோஷப்பட்டார்.
ஊரெல்லாம் பாவி பாவி என்று அவனுக்கு பேர் வைத்தது. ஆனால் என் ஆண்டவர் அவனுக்கு ஒரு அற்புதமான பெயரை வைத்தார். இவனும் ஆபிரகாமின் குமாரனாக இருக்கிறானே. அல்லேலூயா. இந்த சத்தத்தை கேட்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, என் இயேசு உன்னை நேசிக்கிறார். இன்றைக்கும் உன் அன்பை அவர் எதிர்பார்க்கிறார். நீ ஆராதித்தால், நீ துதித்தால், நீ அவரை மகிமைப்படுத்தினால், உன் பேரை சொல்லி அழைப்பார், உன்னோடு பேசுவார், உன் அருகே நிற்பார், உன் வீட்டிலே வந்து தங்குவார். அவர் அன்பை எதிர்பார்க்கிற தேவன். ஒரு முறை நானும் அருமையான என்னுடைய தம்பி ஜான் கிறிஸ்டோவரும் திருநெல்வேலியிலே ஒரு அற்புதமான ஒரு கூட்டம் நடந்து கொண்டிருந்தது. மோகன் சேனன் அவர்கள் செப கூட்டத்தை நடத்தி கொண்டிருந்தார்கள். அதற்கு நாங்கள் போயிருந்தோம். எங்கள் ஊர் வந்து குருக்கல்பட்டியிலேருந்து 55 கிலோமீட்டர் அந்த ஊர். அங்கே போயிருந்தோம். பாளையங்கோட்டையில் கத்திட்டு பக்கத்தில் அங்கே ஜெபக்கூட்டம் நடந்தது. அங்கே போய் நாங்களும் கூட்டத்தில் கலந்து கொண்டோம், ஜெபித்தோம், அழுதோம். மோகன் சேனன் கூட நாங்களும் சேர்ந்து அழுது கதறி ஜெபிச்சு முடித்தாச்சு. கூட்டம் முடிஞ்சது. 11:30 மணிக்கு கூட்டம் முடிந்தது. உடனே நாங்கள் சாப்பிட்டு 12 மணிக்கு வண்ணார்பேட்டை பஸ் ஸ்டாண்டுக்கு வந்துட்டோம். அங்கே பஸ்ஸே இல்லை. நாங்கள் வர்றோம். அப்போ தான் ஒரு பஸ்ஸு போயிடுச்சு. போன உடனே ஐயா அங்கே ஒருத்தர் நின்னார். ஐயா அடுத்த பஸ்ஸு எப்போ வரும்னு கேட்டோம். இப்போ தானேயா பஸ்ஸு போகுது சங்கரன் கோயிலுக்கு, விட்டுட்டிங்களே. உடனே அது தெரியும் ஐயா, அடுத்த பஸ்ஸு எப்போ வரும்னு கேட்டோம். நாங்கள் அவர்கிட்ட கேட்கும் பொழுது நடு இரவு 12 மணி. அவர் சொன்னார், பஸ்ஸு கட்டாயம் வரும், காலையில் 5 மணிக்கு வருமையான்னு சொன்னார். உடனே எங்களுக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. ஐயோ 5 மணி வரைக்கும் என்ன செய்கிறது? கொசுவை பார்த்தீங்கன்னா திருநெல்வேலியை விட பெருசாக இருக்கும் போல இருக்கு. கொசு பயங்கரமான கொசு. ஒயின்னு இந்த காதில் வந்து இந்த காதில் போயிடும் போல இருக்குது. என்ன செய்கிறது என்று திகைத்து கொண்டிருந்தோம். உடனே பாருங்கள், எனக்கு பழக்கமே இதுதான். ஒரு கல்லெத்தினா கூட சோத்திரம் ஆண்டவரேன்றுவேன். உடனே கையெடுத்து கும்பிட்டு சோத்திரம்ப்பா ஏசப்பா சோத்திரம் 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 சோத்திரம். ஒரு கொசு கடிச்சிது என்னைய. உடனே நான் சோத்திரம் 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 சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஒரு 2 நிமிஷம் கூட ஆகலை. ஒரு கார் வந்து முன்னாடி நின்றது. அதில் இருந்து புது கார், இண்டிகா கார். ஒருவர் இறங்கி வந்தார். ஐயா எங்கே போகணும்னு கேட்டார். ஐயா நாங்கள் குருக்கல்பட்டிக்கு போகணும்னோம். நாங்களும் அந்த வழியாக தான் போகிறோம், பஸ் கட்டணத்தை கொடுங்க, உங்களை ஏற்றி கொண்டு போகிறோம் என்று சொல்லி எங்களை பஸ்ஸில் காரில் ஏற்றி கொண்டார். ஏசியை போட்டார். ஜம்முன்னு எங்களை கொண்டு அருமையாக கொண்டு போய் ஒரு 3/4 மணி நேரத்தில் கொண்டு போய் விட்டு விட்டார். இந்த சத்தத்தை கேட்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நீ துதித்தால் என் ஆண்டவர் உன் கூட இருப்பார். துதிக்கிற மனிதன் ஜெயிக்கிற மனிதன், துதிக்கிற மனிதன் பிரகாசிக்கிற மனிதன், துதிக்கிற மனிதன் நிற்கிற மனிதன், துதிக்க தெரியாதவன் பிழைக்க தெரியாதவன். இந்த சத்தத்தை கேட்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, இன்றைக்கே உன்னுடைய வீட்டிலே ஒரு பலிபீடம் கட்டப்படட்டும். ஏசப்பா உமக்கு சோத்திரம் 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 சொல்லி பாரு. நடக்காததெல்லாம் நடக்கும், கிடைக்காததெல்லாம் கிடைக்கும். நீ விரும்புகிறபடி மாத்திரமல்ல, அதற்கு மேலாகவும் என் தேவன் உனக்கு கட்டாயம் செய்து உன்னை ஆசீர்வதிப்பார். தாவீது இப்படி சொல்லுகிறான், எக்காலத்திலும் நான் உம்மை துதிப்பேன், எப்பொழுதும் உம்மை துதிக்கிற துதி என் வாயிலே இருக்கும். என் வாயில் ஆண்டவரே, சோறு கொஞ்ச நேரம்தான் இருக்கும், குழம்பு கொஞ்ச நேரம்தான் இருக்கும், மட்டன் சிக்கன்லாம் கொஞ்ச நேரம்தான் இருக்கும், ஆனால் உம்மை துதிக்கிற துதி 24 மணி நேரம் எப்போவுமே என் வாயில் இருக்கும் என்று சொன்னான். அப்படி சொல்ல போய்த்தான் அடுமேய்க்கிற அவன் என் தேவன் ராஜாவாக மாற்றினார். ஆமாம், அதே ராஜரிக அபிஷேகம் சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு மேலும் இறங்கி கொண்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். இன்றைக்கே உன்னுடைய வாயை திற, உதடுகளின் கனியாகிய சோத்திர பலியை என் தெய்வத்திற்கு நீ செலுத்துவதற்கு ஆயத்தப்படுவாயாக. ஜெபிப்போமா? தகப்பனே உமக்கு நன்றி. இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும் ஐயா. ஒரு துதிக்கிற அபிஷேகம், ஒரு ஆராதிக்கிற அபிஷேகம் உம்முடைய பிள்ளைகள் மேலே இறங்கட்டும் ஐயா. தேவரீர், கர்த்தரை துதிக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொன்னீர் அல்லவா? இந்த சத்தத்தை கேட்டு எசப்பா உமக்கு சோத்திரம்னு யாரெல்லாம் சொல்லுகிறார்களோ அவர்கள் மேலே ஐயா அத்தனை பாக்கியங்களும் இறங்குவதாக. உம்முடைய வார்த்தையின்படியே, நீ சொன்ன வார்த்தையின்படியே கர்த்தரை துதிக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளதென்று சொன்ன வார்த்தையின்படி எல்லா பாக்கியமும் இவர்களுக்கு வரட்டும். வீடு கட்டுற பாக்கியம் வரட்டும், வேலை கிடைக்கிற பாக்கியம் வரட்டும், குழந்தை பாக்கியம் வரட்டும், திருமண பாக்கியம் வரட்டும், நன்மையும் கிருபையும் இவர்களை தொடரட்டும். இவருடைய அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் அரமனைக்குள்ளே சுகமும் நிரம்பி இருக்கட்டும் ஐயா. சகல கனத்தையும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவராலே. ஆமேன், ஆமேன்.